அரசடி விநாயகா சரணம் சம்போ சம்போ விநாயகா சரணம் அரசடி விநாயகா கொம்பையுடைத்து கஜமுகனை வளைக்க கஜமுக பிள்ளையாரை கதை கருடவா ஓடிடும் பெருச்சாலி வாகனம் உலகளந்த நாயகனை என கருள வேணும் ஐயா நாயகா பாதிமதியின் கொண்டு நீதியுடனே வந்து பாதிமதியின் கொண்டு நீதியுடனே வந்து அந்தரமாகவே வந்து பணிந்திடும் தந்து விதி விதி தருகின்றதோ பகவானே வரம் தருவார் சாமி அயோத்தி மாம்பட்டணத்தில் அயோத்தி மாம்பட்டணத்தில் அந்தாரி ராமச்சந்திர அன்னை சீதா தேவியோடு ஆண்டு வரும் நாளையில வன்னார் கூலம் தன்னாதில அந்த ரசகனோட வீதியில அது 8 நாள் ஒரு வாரம் 8 நாள் ஒரு வாரம் அங்க ஊர்கூட்டம் நடக்குதையா அப்படி 8 நாள் ஒரு வாரம் ரசகமுத்து ஆனவர் ஏ மகிழம் பூவா பெண் கோடி 8 நாளா ஒரு வாரம் கூட்டம் அது நடக்கும் போது அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் ரசகனோட வாயிலேதான் ஸ்ரீராம்
ஹரிராமன் அயோத்தியை ஆண்ட ராமன் அயோத்தியாபுரி பட்டணத்திலே ரசகனுடைய வீதியிலே அந்த வண்ணார் குலத்திலே மாடவண்ணார் மாறி பிள்ளை பெற்றெடுத்த திருமகம் ரசகமுத்து பாலகனுக்கும் மகிழம்புவா பெண்குடிக்கும் நடந்த தர்க்கத்துல ஊர்கூட்டம் 8 நாள் ஒரு வாரமா 18 பட்டி நாட்டாமைய இருந்து கட்ட பஞ்சாயத்து நடக்கு. அப்போ கூடியிருந்த கூட்டத்திலே ரசகமுத்தாகப்பட்டவன் ஸ்ரீராமனை பார்த்து சீர்கேடாக பேசினான். ஹரிராமனை பார்த்து அவமானமாக பேசினான். ஊர்கூட்டத்துல நாட்டாம சொன்ன வார்த்தையை கேட்டு ஸ்ரீராமன் சீதாதேவியை 10 நாதம் அசோகவனத்துல கொண்டு போய் வைத்திருந்த ராவனிடத்தில் இருந்து சீதாதேவியை மீட்டெடுத்து வந்து அக்னி பிரவேசம் செய்து மீண்டும் மறுவாழ்வு செய்யவில்லையா? அந்த ஸ்ரீராமன் குலத்தை விட உன் குலம் என்னடா பெரிய குலம் அப்படின்னு சொல்லி கேட்ட வார்த்தையினாலே ஸ்ரீராமனை பத்தி என்னிடத்தில் பேச வேண்டாம், அவர் பித்தமாது பிடித்தரா ஒரு பெண் ஆசை கொண்டரா சூரிய குலம் ஏற்றுக்கொள்ளும் ஏன் சந்திர கொலமதியில நான் வாடுபட்ட வாழ மாட்டேன் வாடுபட்ட வாழ மாட்டேன் என்று ரசகமுத்து சொல்லுவானா? ரசகமுத்து சொன்ன போது காவல் காத்த தலையாரி நகர் சோதனை பார்க்கும் போது ரசகன் சொன்ன வார்த்தையாது காதலில கேட்டல்லவோ ஈட்டியத்தான் கொண்டல்லவோ இருகண்ணீரை குத்தியது போல் எந்ததொரு புண்ணாதில கொண்டு பாய்த்தது கண்ணீர வடிக்கார கண்ணீர வடிக்கார காவல் காத்த தலையாரி கண்ணீரை வடிக்கிறார்கள் காவல் காத்த தலையாரிமார்கள். ஸ்ரீராமனை பார்த்து இப்படி ஒருத்தன் சீர்கேடா பேசுகிறான், நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. ஸ்ரீராமனிடத்திலே சென்று சொல்லாவிட்டால் நமக்கு ராம துரோகம் பிடிக்கும். இவனை கொண்டு நாம தண்டனை செய்தா ஸ்ரீராமனுக்கு பிடிக்காது. அப்படி என்று தலையாரிமார்கள் எல்லாம் ஒரு ஓலை சுவடியை எடுத்து நடந்தது அத்தனையுமே ஓலை சுவடியில் புதைத்து நேர ஹரிராமனுடைய அரண்மனைக்கு வந்தார்கள். ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்ட கோதண்டன் ரகுராமா, இன்னைக்கு நாங்க நகர் சோதனை பார்க்க போனோம். பார்த்து வந்தீர்கள் அப்பா, பதிலை சொல்லுங்கள். எந்த எந்த நகரத்துல என்னென்ன நடந்தது காரணத்தை சொல்லுங்க. ஒரு தெருவாக சென்று நகர் சோதனை பார்த்து வந்தோம். எல்லா தெருவுகளிலும் ராமா ராகவா ராமா ராகவா என்று ராம துதி பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீராமமூர்த்தி, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் நகர சோதனை பார்க்க போனோம் ஐயா. எப்பா தலையாரிமார்களே, என்ன நகர சோதனை பார்க்க போனோம்னு சொல்லுவீங்க. நல்ல விஷயமா இருந்தா நீங்க நல்ல முறையா சொல்லலாமே. உங்க கண்கள் ரெண்டும் கலங்கி இருக்க என்ன காரணம்? என்ன காரணம் ஐயா? ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்ட ராமா என்னவென்று சொல்வதையா மன்னா, என்னவென்று சொல்வதையா நடந்ததொரு காரணத்தை
சோதனை பார்க்க போனோம். ஆமா நாங்க என்னவென்று சொல்வது நடந்ததை. ஆமா சொல்வது நல்ல தெருவுகள்ல நல்ல வார்த்தைகள் வந்தது அப்படின்னு தயங்கி தயங்கி தலையாரிமார்கள் எல்லாம் தலை குனிந்து நின்றார்கள். அப்பதான் ஸ்ரீராமமூர்த்தி சொன்னார், என்ன சொல்லுகிறார்? தலையாரிமார்களே, ஐயா, நாட்டுக்குள்ள நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஆமா, எதுவாயினும் என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னார். சொல்லுங்கள். ஓலையை கொண்டு முன்வைத்தார்கள். ஸ்ரீராமமூர்த்தி ஓலை எடுத்தார். ஓலையை வாசித்து பார்த்தார். ஓலையை பார்க்கும் போது நடந்த விவரங்களை அறிந்து ஸ்ரீராமமூர்த்தி வருத்தப்படவே இல்லையா? அதுல என்ன வருத்தம்? அதுல என்ன வருத்தம்னு ஸ்ரீராமர் எண்ணல. ஸ்ரீராமமூர்த்தி அதுல எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? எப்படி எழுதியிருக்கு? ரசகனுடைய வீதியில 8 நாள் 1 வாரமா இப்படி ஒரு கலகம் நடக்கு. அப்போ இந்த கலகத்துக்கு ஸ்ரீராமமூர்த்தி சீதையை ராவனிடத்தில் இருந்து மீட்டு வந்து வாழ்ந்ததை போல் உன்னால் வாழ முடியாதா என்று சொன்னதற்கு அவன் நாட்டாம சொன்னாரு, ஸ்ரீராமமூர்த்தியை போல் என்னை நினைக்க வேண்டாம். ராமன் குலம் சூரிய குலம் சுட்டெரிக்கும் தவறை, நான் சந்திர குலம் அடுப்பட்டா வாழ மாட்டேன். ஸ்ரீராமனுடைய பேச்சை என்கிட்ட பேசாதங்க அப்படின்னு சொல்லி இந்த ரசகமுத்தாகப்பட்டவன் இழிவாக பேசியிருக்கிறான். ஸ்ரீராமமூர்த்தி இதை எடுத்து பார்த்து அவர் வருத்தப்படவே இல்லையா? அவன் எதுக்கு வருத்தப்படலனா, எப்பா தலையாரிமார்களே, சரி இதுக்கு போய் நீங்க ஏன் வருத்தப்படுதீங்க? சீதா தேவியை ராவணேஸ்வரன் சிறையெடுத்து வைத்ததும் சேனை படைகளோடு வானர கூட்டத்தோடு அந்த சீதா தேவியை 10 கடல் கடந்து நான் மீட்டு வந்ததும் அரண்மனைக்கு வந்து அக்கினி சாட்சியாக அக்கினி பிரவேசம் செய்து இன்னைக்கு என்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் உண்மை. இது உலகம் அறிந்த உண்மை. அப்படி இருக்கும் போது ஊர் மக்கள் பேசும் போது இதுல என்ன இருக்கு? அதான் பாருங்க, ஊர்வாய மூடிடலாம். என்னது ஊர்வானா? என்னது நார்த்தங்கா ஊர்வாய மூடிடலாம். உலகத்தை யாராலையும் மூட முடியுமா? அப்படி என்ன செய்ய சொல்றியா? கோழி பிரியாணி போச்சுடா. எந்த ஆன பேசவாம என்னையும். ஆமா, உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாது. எனக்கு அப்படியே சொல்லி பழக்கமாயி போச்சு. அப்போ இந்த ஸ்ரீராமமூர்த்தி இப்படித்தான் சொன்னார். சரி, இது உலகமறிந்த உண்மை. சீதாதேவியை சிறையெடுத்ததும் நான் மீட்டு வந்து வாழ்வதும் உலகமறிந்த உண்மையப்பா. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும் போது இதனை கேட்டு நீங்க ஏன் வருத்தப்படுதீங்க? எதற்காக அப்படின்னு சொல்லி தலையாரிமார்களை ஆட்சி தேய்ச்சி அவரை அனுப்பி வைத்தார். அப்பதான் இந்த ஸ்ரீராமமூர்த்தி சிறிது நேரம் கழித்து சிம்மாசனத்தில் இருந்து யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன செய்கிறார்? ஒருவேளை சீதாதேவியை பார்த்து இவங்க இப்படி பேசுதாங்களோ, அப்போ சீதாதேவி போனது உண்மையா? அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்திக்கே சந்தேகம் வந்துச்சான். சந்தேகம் வரத்தான் செய்யும். அவருக்கே அம்மாத்திரம்னா நம்ம எம்மாத்திரம். அவருக்கெல்லாம் அம்பாடுன்னா நமக்கெல்லாம் எம்பாடு. ஸ்ரீராமமூர்த்தியே சிறிது நேரம் கழித்து ஒருவேளை என்ன நடந்திருக்கும், அவன் என்ன சொல்லி இருப்பான்? கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யென்று சொல்லுவார்கள். அதனால நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு தலையாரிமார்களை கூப்பிட்டார். ஒரு சமயத்தில் போய் சொன்னாலும் சொல்லலாம்ல. அப்ப நம்ம இப்படி நேர்ல போய் நம்ம பார்த்துட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு தலையாரிமார்களை கூப்பிட்டு, சரி இன்னைக்கு நீங்க அந்த வண்ணாருடைய வீதிக்கு இனி போக வேண்டாம். இப்ப சில பேர் சண்டை எடுத்து விடுவாங்க. கொடுத்துக்கார அந்த ஜாயிண்ட்காரர் பேசினாரு அப்படின்னு இவர் சொல்லுவாரு, கட்டணே சொல்லுவாரு, தலைக்காரர் சொல்லுவாரு, முந்தாந்து நிறைய பேய்பட்டாரு. அவர் சொல்லுவாரு, நீங்க கேட்க கூடாது. அதாவது யாரு சொன்னாலும் நம்ம கேட்க கூடாது, நேரம் நம்ம கேட்கணும். அப்பதான் உண்மையும் பொய்யும் தெரியும். அதே மாதிரி அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி இத்தனை பேர் சொன்னாலும் நம்ம போய் நேர பார்த்தா தானே நடந்தது என்னன்னு தெரியும். தவறு நடந்துச்சுன்னு நீ கண்ணால பாத்தியா? அதான கேட்டேன். பார்த்தாலாம் அதை சொல்லணும். அப்போ ஒருவேளை தலையாரிமார்கள் பொய் சொல்லுகிறார்களா, இல்லை நடப்பது உண்மைதானா, இல்லை இது என்ன காரணமா இருக்கும்? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே என்று சொல்லி ஸ்ரீராமமூர்த்தி இப்படியே நாமல் போக வேண்டும். நடக்கக்கூடிய விவரத்தை நம்ம பார்த்துட்டு வருவோம் என்று தலையாரிமார்களை அனுப்பி வைத்து விட்டு அந்த ஸ்ரீராமமூர்த்தி அவர் அந்த நல்ல வடிவம் விட்டு தலையாரி போல் வேஷம் போட்டு கருத்த கம்பளியை போத்தி கொண்டு பாராரே ஸ்ரீராம் வருகின்ற வேளையில ஒவ்வொருத்தர் கடந்து
ஸ்ரீராமமூர்த்தி பார்க்க வருகின்றார். ஆமையே. அப்படி பார்க்க வரும்போது ஆமா இந்த கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்னு பார்க்க வரும்போது ஸ்ரீராமமூர்த்தி அரண்மனையை தாண்டி ஒவ்வொரு தெருவாகவே கடந்து வந்தார். வருகிறார். அப்படி ஸ்ரீராமமூர்த்தி ஒவ்வொரு தெருவாகவே கடந்து வரும்போது சின்னம் சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ உட்கார்ந்து வெளியில வாசல்ல திண்ணையில படுத்து உறங்குனா அவங்க புரட்டை சத்தம் ஸ்ரீராமனுக்கு எப்படி கேட்கான்? எப்படி கேக்கு? சீதா சீதான்னு கேட்டுச்சான். அவங்க கொரட்டை போடக்கூடிய சத்தம் சரி ஸ்ரீராமனுடைய காதுக்கு சீதா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சான். அப்பதான் ஸ்ரீராமமூர்த்தி நினைத்தாரா, மக்கள் எல்லாம் நன்மையத்தானே நினைச்சிருக்காங்க, உறங்கும் போதும் சீதா தேவினை சொல்லுறாங்க அப்படின்னா அப்போ அதுல குச்சம் இல்ல அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி நினைத்தாராம். அப்போ அதற்கு அடுத்த தெருவுக்கு வருகின்றார். அதுக்கு அடுத்த தெரு வரும்போது கூடியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு ஸ்ரீராமமூர்த்தியுடைய துதியை பாடிக்கொண்டிருந்தார்களாம். ஸ்ரீராமமூர்த்தி அதற்கடுத்து வருகின்ற பொழுது ராமனுடைய துதியை எப்படி பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? ராம 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 ஜெய ராமமே, ராம 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 ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ராம 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 ஜெய ராமமே, ராம 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 ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ராம 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 ஜெய ராமமே. ஏ சீதையை தமனம் முடித்த ராம ஜெய ராமமே, சீதையை தமனம் முடித்த ராம ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ஸ்ரீராம ராம ராம ஜெய ராமமே, ஸ்ரீராம ராம 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 ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ஏ கோசலேயா திருமகந்த ராம ஜெய ராமமே, கோசலேயா திருமகந்த ராம ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, கோதண்டனே ரகுராம கோதண்டனே ரகுராம ராம ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ஏ அயோத்திய ஆள வந்த ராம ஜெய ராமமே, அயோத்தியை ஆள வந்த ராம ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, அச்சுதனே பச்சை மாலை, அச்சுதனே பச்சை மாலை, ராம ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ஏ ராவணனை வதை முடித்த ராம ஜெய ராமமே, ராவணனை வதை முடித்த ராம ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ராம 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 ஜெய ராமமே, ஏ ராம 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 ஜெய ராமமே, ராம ஜெய ராமமே, ஹரிராமமூர்த்தி இப்படி அதற்கு அடுத்தடுத்து வரும்போது ராமா வென்ற
சத்தம் கேட்பதை போல் தோன்றியதான். ஆமா. அப்போ சீதா ராமாவென்று சொன்னா சிறப்பாக இருக்கிறதே ஊருக்குள்ள. அதாவது அந்த ராமனுடைய ஆட்சியில மக்கள் அமரும் போதும் ராமா அப்படிம்பாங்களாம் சொல்லுவாங்க, எழுந்தரிக்கும் போதும் ராமா அப்படிம்பாங்களாம் சொல்லுவாங்க, தூங்கும் போதும் ராமான்னு சொல்லுவாங்களாம், விடியற்கால எழுந்தரிக்கும் போதும் ராமான்னு சொல்லுவாங்களாம், சொல்லுவாங்க, நெல் விதைக்கும் போதும் ராமா என்பார்கள், அதை அறுவடை செய்யும் போதும் ராமா மகிமை உண்டா. அப்போ இந்த ஸ்ரீராமமூர்த்தியினுடைய திருப்புகளை மக்கள் எல்லாம் துதி போல பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஸ்ரீராமமூர்த்தி பார்த்தார். கொரட்டை போடக்கூடியதும் அப்படி ஒரு சத்தமா கேட்க கொரட்டை ஓட்டாருன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் பக்கத்துல இருக்க மாட்டான். நாம எட்டி அங்கிட்டு போய் காடுகார பக்கம் போய் படுத்துக்கிடுவேன். அப்படியா? சரி, மத்திரமா ஒண்ணுவா விட்டுட்டாவே இருக்காள. சரி. அப்போ ஸ்ரீராமமூர்த்தி பார்த்தார். சரி, தலையாரிமார்கள் எல்லாம் ஊருக்குள்ள இப்படி பேசுறாங்கன்னு சொன்னாங்களே. அப்போ ஊருக்குள்ள நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்காங்க, எல்லாரும் நம்மளோட பேரை சொல்லத்தானே செய்தாங்க. சரிதான் அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி சந்தோஷப்பட்டாராம். சரிதானே. அதற்கடுத்து வருகின்ற பொழுது அந்த ஸ்ரீராமமூர்த்தி அவர் ஸ்ரீராமமூர்த்தி வண்ணாரோட வீதிக்கு கட்ட பஞ்சாயத்து இடமாதில தலையாரி போல் வடிவம் கொண்டு அவர் கட்டமண் சுவர் ஓரம் கட்டமண்ணை சுவர் ஓரம் ராமன் எட்டி எட்டி பார்த்தார். பார்க்கும்போது ராமபுரான் தலையாரி போலவே வடிவத்தை எடுத்து கருத்த கம்பளியை எடுத்து தோளதிலே போட்டு தலை ஒளியா போத்தி கொண்டு ஸ்ரீராமமூர்த்தி தெருவை கடந்து இந்த வண்ணாருடைய வீதிக்கு வந்தார். கட்டமண்ணு சுவர் ஓரம் அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இடத்துல ராமன் எட்டி நின்று பார்க்கிறார். அப்படி ஸ்ரீராமமூர்த்தி பார்க்கும் போது அப்பமும் அந்த ரசகை அந்த வார்த்தையை தான் சொல்லுதான். ஒவ்வொரு பெரியவங்களும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஏ ரசகா, ஸ்ரீராமமூர்த்தி பாரடா, சீதையை மீட்டு வந்து 10 மாதம் அசோகவனத்தில் கொண்டு வைத்திருந்தான் அந்த ராவணேஸ்வரன். அந்த சீதாதேவி அவர் நினைச்சா என்ன வேணாலும் மறந்திருக்கலாம், என்ன வேணாலும் அவர் மனசுல நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் நினைக்கல, அப்படி மனசுல நினைக்கல. ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவியின் மீது நம்பிக்கை கொண்டு சீதாதேவி இன்னைக்கும் அழைத்து வச்சு வாழ்வு செய்கிறார். அவர் தானடா நல்ல மனுஷன். அதுலயும் ஒரு காரணம் உண்டு. என்ன? சீதாதேவி கிட்ட யாருமே அணுக முடியாது, கிடையாது. அவ அக்கினி சொருவம் கொண்டவள். அதாவது அவளை யாரும் நெருங்கணும்னு நினைச்சா அக்கினியா எரிஞ்சு சாம்பலா போயிருவேன். அதாவது சீதாதேவி வந்து ராவணேஸ்வரன் சிறை எடுத்தாம்னு சொல்லுதாங்க. அது உண்மை கிடையாது. இல்ல இல்ல, அவன் எத்தனையோ விதமான வேஷங்களை போட்டு ராவணேஸ்வரன் உருவங்களை எடுத்தானா. அப்போ சீதாதேவிக்கு அவனென்று தெரிந்தும் சீதாதேவி அவனிடத்தில் நெருங்கவில்லை. அப்போ இந்த ராவணேஸ்வரன் ஸ்ரீராமனை போலவே வடிவத்தை எடுத்தானா. ஸ்ரீராமனின் வடிவத்தை எடுத்து சீதாதேவிக்கு அருகாமையில போகும்போது சீதாதேவிக்கு ஏகபத்தினி விரதம் இருக்கணும்னு தோணுச்சான். அந்த ராமனை பார்த்து அப்பவும் அவளுக்கு ஆசை வரலையா? இல்ல இல்ல, ஸ்ரீராமனுடைய வடிவத்தை கண்டதும் பக்தி அதிகமாகி ஏகபத்தினி விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாளாம். இதான் உண்மை. நம்ம தான் சொல்லுதோம் ராவணேஸ்வரன் சிறை எடுத்தான்னு. இன்னமும் அவன் சுண்டு விரல் கூட சீதையின் மேல் பட்டதில்லை. அப்பமா அரமனைக்கு சீதாதேவி எடுத்து செல்ல முடியாது. அப்பதான் மான் ரூபத்தை கொண்டு மான் வடிவத்தை கொண்டு ஓடி வந்தாரு. மான்னு சொன்னா சீதாதேவிக்கு ரொம்ப இஷ்டம். அப்ப அந்த மானை விரட்டி கையிலே பிடிக்க வேண்டும் என்று சீதாதேவி அப்படியே 10 தலை ராவணன் அப்படியே ராமர் ரூபம் கொண்டு இருக்கார்ல தொடர்ந்து போனாள். போனார சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி,
அப்பந்தான் இந்த சீதாதேவி ஆகப்பட்டவா ஆமையா ராவணேஸ்வரம் ஒரு புள்ளிமான மாதிரி வடிவத்தை எடுக்க அவர் போகல. ஆமா இல்ல போகல. மாரிசன் வந்து ஒரு புள்ளிமானை போல வடிவத்தை எடுத்து ஆமா சீதாதேவிக்கு முன்னாலே ஓடினான். சரிதானே? ஸ்ரீராமனோடு லட்சுமண பெருமாள் அமர்ந்திருக்கும் போது அந்த புள்ளிமானை எனக்கு பிடிச்சுட்டாங்க அப்படின்னாலும் சரி சரி. இப்போ ராமபிரான் என்ன செய்தாரா? என்ன செய்தார்? லட்சுமண பெருமாளை சீதாதேவிக்கு காவலாக வைத்து விட்டு அந்த புள்ளிமான நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஸ்ரீராமன் பின்னாடியே ஓடினாராம். சரி. அப்ப சிலது தூரம் போனதுக்கு பிறகு ஸ்ரீராமனை போலவே இந்த மாரிசன் குரல் ஓசை கொடுத்தான். அப்ப லட்சுமண பெருமாள் பார்த்தார். அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? ஆமா இருக்குமோ. அண்ணனையும் காப்பாற்றணும் அண்ணியவும் காப்பாற்றணும் அப்படின்னு லட்சுமண பெருமாள் போகும்போது அந்த பர்ணகச்சாலையை சுத்தி வாசல்ல இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படின்னு லட்சுமண பெருமாள் ஒரு கோடை போட்டுட்டு தான் அண்ணனை பார்க்க போனார். அப்ப ராமனை பார்க்க போகும்போது சீதாதேவி பர்ணகச்சாலையில் அமர்ந்திருந்தார். இதைத்தான் ராவணேஸ்வரன் எதிர்பார்த்திருந்தார். ஒரு பண்டாரம் இறந்து உண்ண ஆண்டியை போல வடிவத்தை எடுத்து சீதாதேவி இடத்துல அன்னம் வாங்குவதை போல அப்படியே தூக்கி சென்றார். அப்ப இந்த சீதாதேவி போகும் வழியில நம்மளை தேடி வருவாங்களே, அதற்கு ஒரு அடைக்கலமா இருக்கணும்னு தன்னுடைய நகை தன்னுடைய மோதிரம் இதையெல்லாம் அந்த ரதத்தில இருந்து புஷ்ப ரதத்தில இருந்து கீழே விட்டாளாம். சரி. அதை இந்த வானர கூட்டம் எல்லாம் எடுத்து வச்சதுனாலதான் ஸ்ரீராமமூர்த்தி அந்த வானர படைகளோடு சென்று சீதையை மீட்டு வந்தார். அப்போ இப்பேற்பட்ட சீதாதேவியவே ஸ்ரீராமமூர்த்தி வச்சு வாழும்போது உனக்கு என்னடா வந்துச்சு? உனக்கு என்ன வந்துச்சு? அவ அடுத்த வீட்டுல போகல. உனக்கு சொக்காரன் சொந்தக்காரன் அவ ஒரு நாள் நீ அடிச்சு அடி பொறுக்க முடியாம ஆண்டிவன்னார் வீட்டுல போய் இருந்திருக்கா. அவளை வச்சு உனக்கு என்னடா வாழறதுக்கு தகுதி இல்லாம போச்சு? அப்படி என்று தலையாரிமார்கள் எல்லாம் ஊர் கூட்டமை நாட்டாமை சொன்ன போது அப்பவும் அவன் அதைத்தான் சொல்லுதான். என்ன சொல்கிற? புத்தி இல்ல. புத்தி இல்ல. நல்ல புத்தி இருந்தா அவன் நல்ல விதமா பேசுவான். நல்ல புத்திய சொன்னா நல்லா கேட்பான். பிறகு இவனுக்கே கெட்ட புத்தி நடக்கு. பிறகு அவன் அதைத்தானே சொல்லுவான். ஆமையா. அப்போ ஸ்ரீராமமூர்த்தியை பத்தி மறுபடியும் அவன் இழிவா பேசுதான். ஆமையா. அப்போ ஸ்ரீராமமூர்த்தியை பத்தி பேசும்போது ராமபுரான் அதை கேட்டார். இன்னைக்கு இந்த ரசகம் பேசுதானே, சீதாதேவியை பத்தி இந்த ரசகம் இப்படி பேசுதான். இன்னைக்கு ஒருவன் பேசுவான், நாளைக்கு உலகமெல்லாம் பேசும் அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்திக்கு மனசுக்குள்ள கலங்கம் வந்துச்சான். கவலை வந்த உடனே ஸ்ரீராமமூர்த்தி நேர எங்க வராரு? அரண்மனைக்கு வந்தார். தலையாரிமார்கள் சொன்னதெல்லாம் சரியா போச்ச. ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு அவரே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார். அப்படியா? சரி. அடிக்கு மேல அடி வச்சு அம்மியும் நகரும்பாங்க. கரைச்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க. கரையும் மேல ஒருத்தர் இளைஞப்படுத்தும் போது மனசு கண்ணப்பட்டுருந்தா கல்ல கரைக்கணும்னா ஒரே ஒரு பதவியாயிருவான். ஆமையா. இந்த கல்ல கரைக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல கரிமருந்தை வச்சு வேட்டு வச்சிடணும். உனக்கு முதல்ல ஒரு வேட்டு வைக்கணும். கல்லு வைக்கமா இல்லையா? வேட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி அரியா ஆசனத்துல அமர்ந்து கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தார். ஒருவேளை அந்த ரசகன் சொல்லுவது உண்மையா இருக்குமோ? சீதாதேவி ராவணேஸ்வரன் அசோகவனத்துல கொண்டு 10 மாதம் சிறை எடுத்து வச்சிருந்தானே அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி யோசிக்க சரி நம்ம போய் சீதாதேவி என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி நேரா சீதையை பார்க்க வந்தார். அப்போ சீதையை பார்க்க வரும்போது என்ன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மையினா எப்படி ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவியை பார்க்க வந்தார். அப்படி சீதாதேவியை பார்க்க வரும்போது அந்த சீதாதேவி கையில என்ன ராவணனுடைய ஓவிய உருவம் இருந்துச்சான். ராவணனுடைய ஓவிய உருவம் அவன் நிழலத்தான் அவ பாத்திருந்தா. அப்ப இந்த மாமிமார்கள் கேட்டார்களா, எம்மா மருமகளே 10 தலை கொண்ட ராவணேஸ்வரன் 10 தலை கொண்ட ராவணேஸ்வரன் எல்லாரும் சொல்லுதாங்க. அவனுக்கு உண்மையாகவே 10 தலை இருந்துச்சா, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்குத்தான் இந்த சீதாதேவி சொன்னாலாம், அவன் முகத்தை நான் ஏறிட்டு பார்க்கல, அந்த ராவனுடைய நிழலானது தரையில் பட்டது, நான் தலை குனிந்து இருக்கும் போது அவனுடைய நிழலை நான் கண்டேன்.
நிழலைத்தான் பார்த்தேன். அப்படின்னு அந்த நிழலை தான் ராவனுடைய 10 தலையா வரைந்து சீதாதேவி மாமிமார்களுக்கு காட்டியிருந்தார். காட்டியிருக்காள். அப்ப ராமபுரான் வந்து பார்க்கும்போது சீதாதேவி கையில இந்த ஓவிய படம் இருக்கு. ஆமா. அப்ப கண்ணால் காண்பது அது பொய் தானே? பொய் தானே. ராமனுடைய மனசு நினைக்கிறது இன்னமும் ராவணனை மறக்கலையோ இல்லையோ அப்படின்னு ராமனுடைய மனசு சொல்லுகிறது. ஆமா. ஆனால் அவளோ மாமிமார் கேட்டான் அந்த ஓவியத்தை நிழலை கண்டு அவ வரைந்து வச்சிருக்கா. வரைஞ்சிருக்கா. அப்போ கண்ணால் காண்பது பொய்யாகி போச்சு. பொய்யாச்சு. காதால் கேட்பது பொய்னா மறுபடியும் ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவியை பார்க்க வந்தார். ஆமையா. அப்பவும் ராவணேஸ்வரனை பத்தி இவ ஒண்ணா நடந்த விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்தது அப்படின்னு மாமிமாருக்கு எடுத்து சொல்லும் போது அப்பவும் ஸ்ரீராமன் நினைக்கிறார். அப்ப இன்னமும் சீதாதேவி ராவணனை மறக்கவில்லையோ இல்லையோ அப்படின்னு ராமனுக்கு மனசுல கலங்கம் ஏற்பட்டுச்சு. அதிகமான சந்தேகமாச்சு. அப்ப ராமபுரான் இப்படி நினைக்கும் போது சீதாதேவி வந்து மாமிமார் கேட்டதுனால அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. காதால் கேட்பது அது பொய் தானே? அப்ப ஸ்ரீராமமூர்த்தி பார்த்தார். அப்ப சீதாதேவியும் ராவணனை நினைத்து கொண்டிருக்கிறாளே. நம்ம 2 வாட்டி பார்க்க வந்தோம். அவன் ஓவிய படத்தை வச்சிருந்தா. இப்போ ராவணனை பற்றி சீதாதேவி பேசிக்கிட்டு இருக்காளே. அப்படி என்று ஸ்ரீராமனுடைய மனசிலே கலங்கம் ஏற்பட்டு அரண்மனையில் ஓடி வந்து ஹரிராமமூர்த்தியாவர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு கலங்கம் வருகுதையா ராமன் கண்ணதுவும் கலங்குதையா. கண்ணு 2ம் கலங்குதை கட்டழக ராமனுக்கு எண்ணாத எண்ணமல்ல ராமே எண்ணுவார மனமலையா. கலங்கம் ஏற்பட்டு கட்டழகன் ஸ்ரீராமனுக்கு அவருக்கு கண்ணு 2ம் கலங்குது. இன்னைக்கு இந்த ரசிகன் ஒருவன் பேசுவான், நாளைக்கு ஊர் எல்லாம் பேசும். அப்ப இந்த சீதாதேவி இருந்தானா நமக்கு சீரழிவு தானே வந்து சேரும். அன்னை சீதா இருந்தா நமக்கு அவமானம் வந்து சேரும். சானகி இருந்தாலான நமக்கு அவமோசம் வந்து சேரும் என்று அந்த ஹரிராமமூர்த்திக்கே சந்தேகம் வந்துச்சான். அவருக்கே வரும்போது நம்ம எல்லாம் என்னென்ன கேட்கையா செய்யணும். அவர் ஒரு கடவுள். அவர் மனசுல அவ்வளவு கலங்க வரும்போது அவர் மனசையே கலங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசினா நம்ம மனுஷங்கள்லாம் எப்படி? அப்போ இந்த ஸ்ரீராமமூர்த்தி யோசித்து பார்த்தார். இனி இந்த சீதாதேவி நமக்கு வேண்டாம். இவ எத்தனைதான் அக்கினியிலே தலைமுழுகி வந்தாலும் இன்னைக்கு இந்த ரசகன் இழிவா சொல்லிட்டானே. அவன் புத்தி கெட்டவன் சொன்னா. ஆனாலும் ஸ்ரீராமனுக்கு இந்த மனசுல உள்ள கலங்கமானது அவருக்கு தீரவில்லை. அப்பந்தான் ஸ்ரீராமமூர்த்தி யோசித்து பார்த்தார். இனி இந்த சீதாதேவி நமக்கு வேண்டாம். இந்த சீதையவா இருந்தாளானா சீரழிவு வந்து சேரும். அன்னை சீதா இருந்தாளானா அன்னை சீதா நமக்கு அலங்கோல வந்து சேரும். என்று பார்த்தாரே ஸ்ரீராமர் தமையனை தலைப்பார். எந்தமையா பரதாழ்வா எழுந்தரித்து வா மகனே. உங்கள் அண்ணி சீதாதேவி இனி நமக்கு வேண்டாமப்பா எப்பா வேண்டாமா. பணத்தில் கொண்டு அழிக்க வேணும். சிதைய வனத்தில்
என்னன்னா இனி இந்த சீதாதேவி உங்கள் அண்ணி நமக்கு வேண்டாம். தேவையில்லை. அண்ணா, ஆஹா, ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள்? இந்த வார்த்தை எதற்காக சொன்னீர்கள்? சீதாதேவியை நான் தாய்க்கு மேலாக நினைத்து வருகிறேன் அல்லவா? ஆமா. தமையன் மனைவி எனக்கு தாய் மாறி, ஆமையா. அண்ணன் மனைவி எனக்கு அம்மா மாதிரி. அம்மா மாதிரி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சீதாதேவியை வேண்டாம் வனத்தில் கொண்டு அழிக்கணும்னு பேசுறீங்களே, என்ன காரணம்? என்ன காரணம் அண்ணா? ஏற்கனவே அந்த ராவணேஸ்வரன் இடத்தில் இருந்து சீதையை மீட்டு வந்து அந்த காயங்களே இன்னும் ஆறவில்லை அண்ணா. இந்த புண்ணு ஆறவில்லை அண்ணா. அதற்கு முன்பாக நீங்க வெந்த புண்ணிலே வேலை கொண்டு பாய்ச்சத மாதிரி ஆமா, இந்த சீதாதேவியை மறுபடியும் நீங்க வனத்துக்கு அனுப்பணும்னு சொல்லுதீங்களே, என்ன காரணம்? அதுதானே. அப்பதான் ஸ்ரீராமன் சொன்னார், எப்படி? எப்பா பரதாழ்வா, ஐயா, இந்த மாதிரி ரசகனுடைய வீதியில 8 நாள் 1 வாரமா ரசகமுத்துக்கும் மகிழம்பூவுக்கும் தர்க்கம் நடந்து ராமனை போலவே நீ அழைத்து சீதையை வைத்து வாழ்வதை போல நீயும் வாழ்வென்று சொன்னதற்கு என்ன சொல்லுகிறார்? அந்த ரசகன் சொல்லுகிறான், எப்படி? ஸ்ரீராமனுடைய குலம் சூரிய குலம் சுட்டரிக்கும், எரிக்கும். சந்திர குலம் நான் வடுபட்டா வாழ மாட்டேன். ஆமா, அவனுக்கு இருக்க புத்தி எனக்கு இல்லையடா. இல்லையே. அதனால இனி உங்க அண்ணி எனக்கு வேண்டாம். வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்லி பரதாழ்வாளை அழைத்து வனத்தில் கொண்டு சீதாதேவியை நீ ஒத்தையிலே விட்டு விட்டு வா அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி சொன்னார். சொல்லுகிறார். அப்பந்தான் பரதன் சொல்லுகிறார், எப்படி? அண்ணா, ஹரிராமமூர்த்தியே, ஐயா, அண்ணனுடைய மனைவி எனக்கு அம்மா மாதிரி, ஆமா, தமையனின் மனைவி எனக்கு தாய் மாதிரி. இதுவரைக்கும் நான் அப்படித்தான் நினைத்து வந்து என்னால் அந்த காரியத்தை செய்ய இயலாது. ஆமா, அதற்கு உட்பட்டவன் நான் இல்லை என்று பரதாழ்வாள் சென்றார். சொல்லுகிறார். ஸ்ரீராமமூர்த்தி வருத்தப்பட்டார். ஆஹா, நம்ம தம்பி இவ்வளவு சொல்லி நம்ம பேச்ச கேட்கலையே. ஏன்னா அந்த ராமனுடைய இருந்த தமையன்மார்களை மாதிரி எதுவுமே கிடையாதான். அவங்களுடைய அன்பும் உறவு அவ்வளவு சிறப்பு உள்ளது. அப்போ நம்ம பேச நம்ம தம்பி கேட்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டார். அதற்கு பிறகு பரதாழ்வாள் போனதுக்கு பிறகு சத்ருக்கணனை வரவழைத்தார். ஏ எந்த அம்மையா சத்ருக்கா, அப்பா நீ என்னுடைய வார்த்தை கேளு, உங்க அண்ணி சீதையத்தான் வனத்தில் கொண்டு விடவும் வேணும் என்று ஸ்ரீராமன் சொன்ன போது சத்துருக்கன் ஏறு சொல்வார், அண்ணா ஹரிராம் அண்ணனோட மனைவி அவர் எனக்கு என்றைக்குமே அம்மாதான். அப்போ சத்ருக்கணனை வரவழைத்து ஸ்ரீராமமூர்த்தி சொன்னார். சொன்ன போது, அப்பா சத்ருக்கா, ஐயா, உங்க அண்ணி சீதை இனி நமக்கு வேண்டாம். ரசகனுடைய வீதியில இப்படி ஒரு இழிவான சொல்லை சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு ஒருவன் பேசுவான், நாளைக்கு ஊரெல்லாம் பேசும். அதனால இனி இந்த சீதாதேவி இங்க இருந்தா நமக்கு இடைஞ்சல் வந்து சேரும். அன்னை சீதா இருந்தா நமக்கு அலங்கோலம் வந்து சேரும். மகனே, நீயாவது அண்ணன் சொல்வதை கேளு. அண்ணி இனி இங்க இருக்க கூடாது, அவளை கொண்டு நீ வனத்தில் கொண்டு விட்டு வா அப்படின்னு சத்ருக்கணனை பார்த்து வருத்தத்தோடு சொன்னார். சத்ருக்கணனும் பரதனை போலவே பதிலை சொல்லிவிட்டு நான் அம்மா மாதிரி வச்சிருக்கேன், என்னையால முடியாது அண்ணா அப்படின்னு புறப்பட்டார். அப்போ லட்சுமண பெருமாள் இளைய பெருமாளை அழைத்து நம்ம தம்பி இவங்க 2 பேரும் நம்ம பேச கேட்கல. இளையவன் அந்த லட்சுமண பெருமாள் நம்ம பேச என்னைக்குமே அவன் தட்டியது கிடையாது. ஆகையினாலே லட்சுமண பெருமாளை அழைத்து இந்த விவரத்தை சொன்னார். சீதாதேவி வனத்தில் கொண்டு விட்டு வரணும் அப்படின்னு. அப்பதான் லட்சுமண பெருமாள் கண்ணீரை வடிக்கிறார். என்ன, ராவணனிடமிருந்து மீட்டு வந்த காயங்கள் இன்னும் ஆறவில்லையே, அதற்கு முன்பாக இன்னொரு காயத்தை ஏற்படுத்துவதற்கு வனத்திலே கொண்டு விட்டு வரணும் என்று சொல்லுகிறீர்களே, என்ன காரணம்? ரசகனுடைய சொல்லானது இழிவு சொல்லாகிவிட்டது. இனி இந்த சீதாதேவி இருந்தா நமக்கு சீரழி வரும். அப்படி என்று ஹரிராமமூர்த்தி சொன்ன போது அப்பந்தான் இளைய பெருமாள் சொல்லுகின்றார், எப்படி? ஏ அண்ணா ஹரிராமா, அன்னையான சீதாதேவி அவர்கள் தீயிலையும் பத்தி நீதான், தீண்டாத நெருப்பல்லவோ, அக்கினியில் பத்தி நீதான், ஐயா பத்தி நீதான், அண்டாத நெருப்பல்லவோ, சீதை அண்டாத நெருப்பல்லவோ.
அச்சுதனாகிய என் பெருமானுக்கு முன்னால ஸ்ரீராமனுடைய தமையன் லட்சுமண பெருமாள் தீயிலையும் பத்தினி திண்டாத நெருப்பு, அக்கினியிலும் பத்தினி அவங்க அண்டாத நெருப்பு அல்லவா அண்ணா? அப்பவும் உனக்கு சந்தேகம் இருக்க கூடாது. மக்கள் எல்லாம் சூழ, ஊர் பொதுமக்கள் சூழ, 56 தேசத்து மக்களும் இருக்க அந்த அக்கினியின் சாட்சியாக அவரே வந்து சாட்சி சொன்னார், என்னால பொறுக்க முடியலன்னு. அப்படி ஒரு பத்தினியை பார்த்து நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசலாமா அண்ணா அப்படின்னு லட்சுமண பெருமாள் கேட்ட போது, தம்பி இரு பேர்களிடத்திலே சொன்னேன், அவங்க 2 பேரும் என் பேச்ச கேட்கல. நீயாவது என் சொல்லை கேட்பாயா, இல்ல நீயும் அவர்களை போலத்தான் சொல்லுவாயா அப்படின்னு லட்சுமண பெருமாளை பார்த்து ராமன் கேட்டார். லட்சுமண பெருமாள் சொன்னார், எப்படி அண்ணா, அண்ணன் எதை சொன்னாரோ அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். என்னால் சீதாதேவியை கொண்டு வனத்தில் விட்டு வர முடியாது. அப்பந்தான் ஸ்ரீராமமூர்த்தி சொன்னார், எப்படி ஒரு அண்ணனாகப்பட்டவர் தமையன் சொல்லியும் அண்ணனுடைய பேச்சை கேட்கலன்னு அப்படி ஒரு தம்பிமார்கள் இருந்து நீங்களே இந்த நாட்டை அரசு பரிகாரம் செய்யுங்க. இனி என் பேச்சை கேட்காத இந்த நாட்டுல நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும் என்று வாளால் தன் உயிரை மாய்க்க போகிறேன் என்று ஸ்ரீராமன் சொன்ன போது லட்சுமண பெருமாளுக்கு மனசை கேட்கல. அண்ணா, இந்த அண்ணி போனா இன்னொரு அண்ணியை நான் தேடிக்கிடலாம், இந்த அண்ணன் போனா இன்னொரு அண்ணனை நான் எங்க தேடுவது அப்படின்னு சொல்லி லட்சுமண பெருமாள் ஆட்டும்னு சம்மதித்தார். சரி, அவருக்கு மன கவலை. ஆனாலும் அண்ணனும் வேணும் அண்ணியும் வேணுமே, 2 பேரும் வேணும் அப்படின்னு லட்சுமண பெருமாள் ஆட்டும் என்று சம்மதிக்க, சரி அண்ணா, நான் அப்படியே அண்ணியை வனத்திற்கு அழைத்து செல்லணுமானா என்ன காரணம் சொல்லுவேன்? எப்படி தம்பி லட்சுமண பெருமாள், ஐயா, அன்று ஒரு நாளையில் நான் வனவாசம் போகும்போது சீதாதேவி என்னிடத்தில் ஒரு வரம் கேட்டார். என்ன வரம்? இன்னும் ஒரு முறை இந்த வனத்திற்குள்ளே மீண்டும் ஒரு முறை நல்ல முறையா சுத்தி பார்க்க வரணும்னு அவ ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு வரம் கேட்டா. ஆகையினாலே வான்மீகர் வனத்துக்குள்ள அவளுக்கு போகுவதற்கு நான் வரம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் அன்னைக்கே அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். நான் சொல்லும் போது சென்றுவான்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அண்ணன் அதற்கு உத்தரவு கொடுத்தார்னு நீ சொல்லு. ஸ்ரீராமமூர்த்தி வாக்கின்படி சீதாதேவி உன்னோடு வருவாய் என்றார். லட்சுமண பெருமாள் அப்படி ஆட்டும் என்று சீதாதேவியை பார்க்க வந்தார். சீதாதேவி அந்த புறத்திலே தான் வளர்த்த சின்னம் சிறிய புள்ளி மான்களோடு விளையாடி கொண்டிருந்தார். அப்படி புள்ளி மான்களோடு சீதாதேவி விளையாடி கொண்டிருக்க அதை கண்ட லட்சுமண பெருமாளுக்கு அங்கம் பதறுது, ஆவித்தனலாகுது. ஏ அன்னையே சீதாதேவி, வார்த்தை கேளு. அன்னையே சீதாதேவி, அண்ணன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். அப்படியா? இளையவரே வாருங்கள், எனக்கு அப்படி என்ன வரம் கொடுத்தார் அப்படின்னு சீதாதேவி ஓடி வந்து கேட்டபோது, அன்று ஒரு நாளையிலே நீங்க வனம் பார்க்க இன்னும் ஒரு முறை வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களாமே, அண்ணன் அதற்கு இன்னைக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார், நம்ம சென்று வரலாம் அப்படின்னு சொல்லி லட்சுமண பெருமாள் சொன்னபோது, அப்படியானா ஹரிராமனுடைய வார்த்தையை மீறி நான் அடுத்து எந்த வார்த்தையும் நான் போக மாட்டேன். கணவன் பேச்சை மீறி நான் கடிய வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்படி என்று சீதாதேவி ரதத்தை அலங்கரித்து வையும், நான் புறப்பட்டு வருகிறேன் என்று சீதாதேவி ஓடி வந்தார். லட்சுமண பெருமாள் ரதத்தை எல்லாம் அலங்கரிக்க வந்தார். சரி, அப்பதான் சீதாதேவி மாமிமார்களை அழைத்து கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி, ஏ அத்தையே மாமிமார, அத்தையே மாமிமார, நான் வனம் பார்க்க போக போறேன், வனம் பார்க்க போக போறேன், எனக்கு வாழ்த்தி வரம் தந்திடு. தந்திடுங்கோ, என்ன வழி அனுப்பி வைத்திடுங்கோ என்று மாமிமார்கள் இடம் அதில சீதாதேவி கேட்டபோது, அப்போ கோசலையா சொல்லுவார், என் மகளை கண்மணி நீ வனம் பார்க்க போக வேண்டாம். சீதாதேவி மறந்து விட்டாயா?
என்ன இன்றோடு உன் வயற்றிலே இருப்பது 60 நாள் கற்போ. அப்படி இருக்கும் போது இந்த கற்பத்தோடு நீ போனேன்னு சொன்னா நீ ரதத்திலே போகும்போது உன் கற்பமானது அழிந்து போகும் அம்மா. காட்டுக்குள்ளே மிருகங்கள் எல்லாம் இருக்கும், ஆனையை கண்டா உன் கற்பம் அதிர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சொல்லுகிறாங்க. ஆனா சீதாதேவிக்கு மாமிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும் சீதாதேவி 60 நாள் கற்பம்னு. ஸ்ரீராமனுக்கு அது வரைக்கும் தெரியவில்லை. இப்பதான் மாமிமார்கள் நீ போக வேண்டாம், நான் புத்தி சொன்னா கேளு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அப்பதான் சீதாதேவி சொன்னா, எப்படி இன்னைக்கு ஸ்ரீராமமூர்த்தி எனக்கு சென்று வா அப்படின்னு வரம் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கை மீறி நான் போகாம இருந்தேன்னு சொன்னா நாளைக்கு ஊர் உலகத்துல என்ன சொல்லுவாங்க? கணவனுடைய பேச்சை மீறி நடந்தா சீதை அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்போ அந்த அவ பேருக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. ஆகையினாலே கண்டிப்பாக நான் வனம் பார்க்க போறேன், எனக்கு வாழ்த்தி வரத்தை கொடுங்க, என்ன வழி அனுப்பி வையுங்க அப்படின்னு சீதாதேவி கேட்க, கோசலை கைகேயி சுமித்ரா தேவிகளுக்கு மனம் கேட்கவில்லை. சீதாதேவி சென்று விட்டு வருவதற்கு எத்தனை வருடம் ஆகுமோ? ஏற்கனவே சென்று வரும்போது 14 வருட காலங்களும் அதிகமாகிவிட்டது. அப்போ இந்த வருஷம் போகும்போது எத்தனை வருடம் கழித்து திரும்பி வருவாளோ? அப்படி என்று சொல்லி சீமந்த சடங்கு 7வது மாதத்திலே சீமந்த சடங்கு செய்வதை போலவே சீதாதேவிக்கு அன்றைக்கு செய்து பார்த்து அழகு பார்த்தார்களாம். அன்றைக்கு செய்வதை போலவே இன்னைக்கு செய்து பார்த்து அழகு பார்த்து தான் சீதாதேவி அனுப்பி வச்சாங்க. அப்போ அவளுக்கு பிடிச்ச பண்ட பலகாரங்களை எல்லாம் எடுத்து பொட்டணமாகவே கட்டி வாழ்த்தி வரங்களை கொடுத்து சீதாதேவியை வழி அனுப்பி வைக்க, அப்படி வழி அனுப்பி வைக்கும் போது வைத்த போது சீதாதேவி மயில் புள்ளிமான். அப்ப இந்த மிருகங்களிடம் எல்லாம் கிளி தான் வளர்த்த மிருகங்களிடம் இருந்து விடை வச்சு விட்டு நான் சென்று வருகிறேன் அப்படின்னு முத்தமிட்டு சீதாதேவி புறப்பட்டு வருகின்றார். அப்படி புறப்பட்டு வரும் போது இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் அச்சுக்கு எண்ணெய் இட்டு இந்த ரதத்தை அலங்கரித்து கொடியை பறக்க விட்டார். சரி, 7 குதிரை உள்ள ரதத்தை பூட்டினார். ரதத்தை பூட்டி சீதாதேவி ரதத்திற்கு ஏற வருகிறாள். அப்படி ரதத்திற்கு ஏற வரும்போது சீதாதேவி ஒரு அடி எடுத்து வைத்தா சீதாதேவிக்கு கால் வலிக்கியது. ஐயோ என்ன அவமோசம் வந்து விட்டது, முதல் அடியே எடுக்கும் போது சரிகிறது அப்படின்னு லட்சுமண பெருமாள் சொன்னார். எப்படி? அன்னையே சீதாதேவி, நான் அச்சுக்கு எண்ணெய் இட்டேன், அந்த எண்ணெய் தான் இதுல பட்டிருக்குமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதனால நீங்க அதை நினைச்சு நம்ம போகக்கூடிய காரியத்தை நீங்க தடையா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீதாதேவிக்கு ஆறுதலை சொன்னார். அப்போ சீதாதேவி அப்படியா அப்படின்னு அதை யோசிக்காம பெருசுபடுத்தாம சீதாதேவி அதற்கடுத்து ரதத்திலே ஏறி அமர்ந்தார். ரதத்திலே ஏறி அமருகின்ற பொழுது குதிரைகளை பூட்டி கொடிகளை பறக்க விட்டு சீதாதேவி அமர்ந்ததோரு ரதம் அதுவும் வருகுதையா. அப்படி ரதம் அதுவும் வரபோது நாடு நல்ல நகர விட்டு நகர்ந்து வரும் வேளையில் அந்த சீதாதேவி ரதத்துல ஏறி தன்னுடைய நாட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது சீதாதேவிக்கு பின்னால செல்வமே போச்சான். அந்த லட்சுமிக்கு பின்னால லட்சுமியே போறா அப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாம் சீதாதேவி மறுபடியும் வனவாக்கம் போறாங்களே, வனம்பாக்கம் போறவங்க பின்னால செல்வ செழிப்பெல்லாம் போகுதே அப்படின்னு வருத்தப்பட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் சீதாதேவியை பார்த்து நின்றார்கள். இப்பதான் சீதாதேவி சொன்னா, என்ன சொல்கிறார்? லட்சுமண பெருமாளே, குதிரையை ஓட்டுங்கள், ரதம் நிக்குமேயானா கூட்டம் கூடுவார்கள் அப்படின்னு சீதாதேவி சொன்ன உடனே 7 குதிரை பூட்டிய ரதமானது காட்டுக்குள்ள வரபோது அந்த ரதம் வரும் வேகத்தால
கற்கள் எல்லாம் செந்தூளா பறக்குதையா பொடி பொடி கற்கள் எல்லாம் பொடி பொடி கற்கள் எல்லாம் அது பொடி தூளா பறக்குதையோ பொடி கற்கள் எல்லாம் பொடி தூளா பறக்குதையா சிறு சிறு கற்கள் எல்லாம் செந்தூளா பறக்குதையா அந்த ரதம் வரும் வேகத்தால காடு எல்லாதிருதையா குதிரை புட்டிய ரதம்னா எப்படி இருக்கும்? அவன் ரொம்ப வேகமா போகும். வேகமா போகும். ஒரு குதிரையில உட்கார்ந்தே நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனா லட்சுமண பெருமாள் 7 குதிரை புட்டிய ரதத்தை ஓட்டி சென்றார். ஆமா. அப்போ அப்படி லட்சுமண பெருமாள் அப்படி போகும்போது என்னையா வழியிலே ஒவ்வொரு சகுனமா முன்ன வருது. ஏன்னா சீதாதேவி போக கூடாதுன்னு சொல்லி அந்த மிருகங்கள் எல்லாம் வழிமறித்ததா. அவருக்கு காகம் அது வலம்பாய காகம் வலம்பாய கரும்பூனை குறுக்கவர பூனை குறுக்காச்சு பொல்லாத சகுனமாச்சு பொல்லாத சகுனமாச்சு ஆந்த அலறுதை ஆந்த அலறுதை அங்கே அலரும் சத்தம் உதையா சீதாதேவி இளையவரே என் கொழுந்தார் வரக்கூடிய நேரமே சரியில்லையே சகுனமே சரியில்லையே காகம் வலம்பாய கரும் பூனை குறுக்க வர பூனை குறுக்க வர பொல்லாத சகுனமா தெரியுது ஐயா. நான் ஏறும்போதே உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஏறும்போதே என் கால் வலிக்குச்சு, என்னன்னு கேட்டு நீங்க அச்சில போட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டிய. இப்பவும் இப்படி ஒரு சகுனமா இருக்க அப்படின்னு சொல்லி சீதாதேவி கேக்குறாள். அப்படி வரும்போது அச்சி கலண்டு விட்டது. அச்சி கலண்ட உடனே அதை அறிந்த லட்சுமண பெருமாள் மீண்டும் ஒரு அச்சி எடுத்து மாட்டினார். அச்சும் என்னைக்குமே இப்படி கலண்டது இல்லையே, இன்னைக்கு இப்படி ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன விவரம்? அன்னையே சீதாதேவி என்னைக்குமே விநாயக பெருமாளுக்கு பூசை போட்டு தான் நான் ரதத்தை இயக்குவேன். இன்னைக்கு அவருக்கு பூசை செய்வதை மறந்து விட்டு இதெல்லாம் அவருடைய வேலை. அதனால நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். பூஜைகளை முடித்து மறுபடியும் ரதத்தை துவங்கி சீதாதேவியும் லட்சுமண பெருமாளும் நாட்டு நகரம் விட்டு 6 சுனைகள் எல்லாம் கடந்து வருகிறார்கள். அப்படி வரபோது நாடு நல்ல நகரம் விட்டு சீதாதேவி லட்சுமணர் அவர்கள் 2 பேரு வரபோது ஆகாத சகுனமாச்சு அந்த அன்னை சீதாதேவிக்கு அப்படி ஆகாத சகுனமாச்சு அன்னை சீதாதேவிக்கு ஆகாத சகுனமா தெரியுது அன்னை சீதாதேவிக்கு. ஆனாலும் அந்த இளையவர் எத்தனையோ காரணத்தை சொல்லி சீதாதேவி ஏமாற்றி வனங்களை எல்லாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறார். சராயு நதி கடைந்து வான்மீகர் வனத்துக்குள்ளே வந்து நிற்கிறது இந்த குதிரை. அப்போ வான்மீகர் வனத்துக்குள்ளே இந்த ரதமானது வந்து நிற்க சீதாதேவிக்கு வந்த களைப்பு, அவருக்கு ஒரே பசி.
ஆமையா. அப்பந்தான் சீதாதேவி பார்த்தா, என்ன இந்த இடத்திலே இருந்து நாம் அமர்ந்து சாப்பிட்டு இளைப்பாரி விட்டு அதற்கடுத்து போவோமே அப்படின்னு சீதாதேவி சொன்ன உடனே சொன்னபோது குதிரைகளை அவிழ்த்து மேய்ச்சலுக்கு விட்டார். ஆமா, குதிரைகளை அவிழ்த்து மேய்ச்சலுக்கு விட்டு கொண்டு வந்த பண்டம் பலகாரங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். சரி, சாப்பிட்டு முடிக்க உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. ஆமா, சாப்பிட்டு கூட சாப்பிட்டா உறக்கம் வரத்தானே செய்யும். ஆமா, சாப்பிட்டா உறக்கம் வரத்தானே செய்யும். சாப்பிட்டா நல்ல உறக்கம் வரும். ஆமா, நல்ல தூக்கம் வரும். அப்பந்தான் இந்த சீதாதேவிக்கு சாப்பிட்ட மயக்கம். ஆமையா. அது மட்டும் இல்லாம அம்மா 60 நாள் கர்ப்பம் பாரு. சரி, உடனே அவளுக்கு தூக்கம் தரித்து ஆமா, லட்சுமண பெருமாளுடைய வலது தொடையிலே தலையை வைத்து படுத்திருந்தா சீதாதேவி. ஆமா, அப்படி படுத்திருந்தான்னா அந்த லட்சுமண பெருமாள் அண்ணனுடைய மனைவியா அன்னையா நினைத்து அம்மாவா நினைத்தார். ஆமையா. குழந்தை பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? குழந்தை பிள்ளைனா எப்படி? குழந்தை பிள்ளைன்னா குழந்தை பிள்ளைக்குத்தான் நம்ம குழந்தை பிள்ளை அப்படின்னு சொல்லுதோம். குழந்தைக்கு ஒப்பந்தம். தாய்க்கும் பிள்ளைக்கு ஒப்பந்தமா அந்த உறவு. நம்ம தான் வேறமா நினைக்கும். சரி, சீதாதேவி மேல எவ்வளவு ஒரு பற்று அன்பு வச்சிருந்தாருன்னா ஆமையா, சீதாதேவி லட்சுமண பெருமாள் தலையில தலையை வச்சு தூங்குவாங்க. ஆமா, எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தா. ஆமா. அப்போ இந்த சீதாதேவி குழந்தை பிள்ளைன்னு சொன்னா அவரை பிள்ளையா வச்சிருக்கா. லட்சுமண பெருமாள் அண்ணனுடைய மனைவி அண்ணின்னா அவங்கள அம்மா மாதிரி வச்சிருந்தார். அந்த உறவு அவ்வளவு பெரிய அன்பு கொண்டது. நம்ம தானே மறுபடியும் நினைக்கும். தெருவுல நின்று ஒரு ஆள்கிட்ட பேச முடியுதா? தெருவுல நின்று பேச முடியுதான்னு கேட்க, என்ன பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கா? பொம்மையாக்கி வைக்கப்படப்பாக்கி பொம்மை வைக்கப்படப்ப பொம்மை ஆக்கியாச்சுன்னா பிரத்தியத்தானே வைக்கணும். வைக்கப்படப்ப சுவாடிச்சு பொம்மை ஆக்கிடலாம். கடைசியில வைக்கப்படப்புல தீயத்தானே வைக்க முடியும். வேற எதுக்கு ஆகும்? கடைசியில அந்த நிலைமைக்கு தான் வரும். அப்போ இந்த சீதாதேவி இப்படி லட்சுமண பெருமாளுடைய தொடையிலே வலது தொடையிலே தலையை வைத்து படுத்து உறங்கி கொண்டிருந்தார். அப்படி உறங்கும் போது அந்த இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் என்ன செய்கிறார்? சீதாதேவியை நினைத்து கண் கலங்கி இருக்கிறார். நம்ம சீதாதேவி இவ்வளவு தூரம் நம்ம கூட்டி வந்திருக்கோம். கூட்டிட்டு வந்துட்டு இந்த சீதாதேவி நம்ம எப்படி விட்டு விட்டு என்ன காரணம் சொல்லி விட்டு விட்டு போக அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே மன வருத்தம். அவருக்கு கவலைன்னா கவலை தாங்க முடியல. கண்ணீரை வடிக்கிறார். அந்த லட்சுமண பெருமாளுடைய கண்ணீரானது ஒரு சொட்டு வடிந்து சீதாதேவியின் கன்னத்தில் விழுந்ததான். அப்போ அந்த கண்ணீரின் சூட்டிலே கண்முழித்த சீதாதேவி லட்சுமண பெருமாளை ஏறிட்டு பார்த்தா, என் கொழுந்தா இளையவரே, ஏன் நீங்க இப்படி கண்ணீரை வடிக்கீங்க? ஒருவேளை நான் உறங்கியதை தவறாக செய்து விட்டேனா? அண்ணியே, அப்படி அல்ல. இது எனக்கு என்னைக்குமே அம்மா மாதிரி. ஆன போதிலும் நடந்த காரணத்தை உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல? என்ன ஆச்சு? ஏன் என்ன காரணம்? ஏன் என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வான்மிகர் வனத்துக்கு வரம் பார்க்க கொடுக்கிறார், வரம் தந்தார் என்று சொன்னீங்க. ஆகையினாலே உம்மோடு நான் புறப்பட்டு வந்தேன். வந்த இடத்துல இது என்ன நடக்கிறது அப்படின்னு சீதாதேவி தன்னை மறந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இளைய பெருமாள் கண்ணீரை வடிக்கிறார். அவரால் பேச முடியல. அப்பந்தான் சீதாதேவி இடத்துல உண்மைகளை சொல்லும் போது, ரசகனுடைய பேசால இன்னைக்கு அவன் சொன்ன இழிவு சொல்லு, அவன் சொன்ன இழிவு சொல்லால இன்னைக்கு இவ்வளவு தூரமாகி விட்டு நீங்க இந்த வனத்துக்குள்ள வரும்படியாக அண்ணன் என்னை அனுப்பி வைத்தார். சீதாதேவி இருந்தா சீரழி வரும்னு சொல்லிட்டாரு. அன்னை சீதா இருந்தா அலங்கோலம் வரும் என்று சொல்லிவிட்டார். ஆகையினாலே உங்களை வனத்துக்குள்ளே விட்டு விட்டு வர வேணும் என்று சொன்னதுனால பரதன் சத்திருக்கன் என்னால் முடியாது என்றார். நானும் முடியாது என்றேன். ஆனால் அண்ணன் உயிரை மாய்க்கும்படியாக வந்து விட்டார். ஆகையினால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை அன்னையே. ஆகையினால் உங்களை இந்த வான்மிகர் வனத்துக்குள்ளே நான் விட்டு விட்டு செல்கிறேன் அப்படின்னு அழுது கொண்டே லட்சுமண பெருமாள் சொல்ல, அப்பதான் சீதாதேவி சொன்னா, இளையவரே லட்சுமண பெருமாளே, ஹரிராமமூர்த்திக்கா என் மீது சந்தேகம்? ஹரிராமமூர்த்திக்கு என் மீது சந்தேகம் வந்தால் எனக்கு அது கவலை இல்ல. ஒரே ஒரு உண்மையை மட்டும் உங்க அண்ணன் கிட்ட நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நான் என் வயசிலே அந்த அயோத்தியாபுரியின் வாரிசானது என் வயசிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. 60 நாள் கற்போம் அப்படின்னு சொல்லி சீதாதேவி இந்த உண்மையை மட்டும் சொல்ல வேணும் என்று சொன்னான். லட்சுமண பெருமாளுக்கு அதை கேட்ட உடனே தன்னை மறந்து பூமியில விழுந்து மயங்கி விழுந்தார்.
மூர்ச்சையாகி விழுந்து பிறகு எந்திரிச்சு சீதாதேவி சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விடைபெற்று நான் சென்று வருகிறேன் அன்னையே அப்படின்னு விவரத்தெல்லாம் சொல்லிவிட்டு போக மனம் இல்லாமல் பிரிந்து செல்கிறார். சீதாதேவி கண்ணீரை வடிக்கிறார். ஐயையோ தெய்வமே, அத்துவான காட்டுக்குள்ள இப்படி எனக்கு அவமானம் வரணுமா அப்படின்னு சீதாதேவி கண்கள் எங்கே இருக்கும்போது லட்சுமண பெருமாள் ரதமானது சென்று கொண்டிருக்க அந்த ரதத்தில் பறந்த கொடி தன் கண்ணுக்கு மறையை மட்டும் சீதாதேவி பார்த்து கொண்டே இருந்தாளாம். அப்போ அந்த சீதாதேவி ரதத்தின் கொடி மறையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தா அதன் பிறகு ரதமே தெரியவில்லை. லட்சுமண பெருமாள் அயோத்தியாபுரி பட்டணத்திற்கு வர சீதாதேவி வான்மீகர் வனத்துக்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அன்னையான சீதாதேவி, அன்னையான சீதாதேவி வான்மீகர் வனத்துக்குள்ள அழுது புலம்புவாள், அழுது புலம்புவாள். அன்னை எந்த சீதாதேவி மிருகங்களே கடித்து என்னை திண்டிடுங்கோ, கணவனுக்கு ஆகாதவள் காட்டுக்குள்ள இருக்கலாம். என் மிருகங்களே, சிங்கமே, கடுவாய்களே, புலிகளே, கணவனுக்கு ஆகாதவள் உங்களுக்கும் நான் ஆகாதவளாகிவிட்டேனா? என் கணவனுக்குத்தான் ஆகாதவள் ஆகிட்டேன். உங்களுக்காவது நான் உங்களுக்கு உணவா கூட ஆகாம போயிட்டேன்னா என்ன கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சீதாதேவி காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் அழைத்து புலம்புகின்றாள். அப்போ அழுது புலம்பும் போது காட்டில் உள்ள மிருகங்கள் சீதாதேவி எதுவுமே செய்யல. இல்ல ஏன்னா சீதாதேவி யாருன்னு அந்த விலங்குகளுக்கு தெரியும். அப்ப இந்த சீதாதேவிக்கு அத்தனையுமே காவலாகத்தான் நினைச்சான். அப்ப சிங்கம், புலி, கடுவாய் இதெல்லாம் காவலா நிற்கும் போது சீதாதேவி சிங்கங்களே, கடுவாய்களை என்ன கடிச்சு தின்னுருங்கோ, மன்னனுக்கு ஆகாதவள் உங்களுக்கும் ஆகாதவள் ஆகிவிட்டேனா அப்படி என்று சீதாதேவி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ சிங்கங்களே, கடுவாய்களே, சிங்கங்களே, கடுவாய்களே, கடித்து என்னை திண்டிடுங்கோ, இரையாக்கி போட்டிடுங்கோ என்று சொல்லி சீதாதேவி என்ன எல்லுவா, பெண்ணா பிறக்கலாம், பூமியில வாழலாம், மங்கையான பிறக்கலாம், மங்கையான பிறக்கலாம், ஐயோ மாநிலத்தில் வாழலாம், பிறக்கலாம், கலி உலகில் வாழலாம். சீதாதேவி தன்னை மறந்து மனக்கவலை தாங்க முடியாமல் அழுது புலம்பினார். பெண்ணா பிறக்கலாமா, இந்த பூமியிலே வாழலாமா, மங்கையா நாம் பிறக்கலாமா, இந்த மாநிலத்தில் வாழலாமா, ஒரு கன்னியா பிறந்து கலி உலகத்திலே இருக்கலாமா, ஏ பெண்ணா பிறக்காமல், பெண்ணா பிறக்காமல் மண்ணா பிறந்திருந்தால் மண்ணெடுக்கு வேளார் வந்து மண்ணாக எடுத்திடுவார், மண்பாண்டம் செய்திடுவார், காளியம்மா பேர சொல்லி கலசமா வைத்திடுவார், கண்டசன வணங்கிடுவார். மண்ணா பிறக்கலை, கல்லா பிறந்திருந்தால் கல்லெடுக்கும் சிற்பி வந்து கல்லா எடுத்திடுவார், கல்லா எடுத்திடுவார், கற்சிலை அடித்திடுவார், கடவுள் என்று பேர சொல்லி கண்டசன வணங்கிடுவார். கல்லா பிறக்கலை, மரமா பிறந்திருந்தால் மரம் வெட்டும் ஆசை வந்து மரமாக வெட்டிடுவார். கோயிலுக்கு கதவாக, கோவிலுக்கு கதமாக என்ன கொடி மரமா வைத்திடுவார். நான் அத்தனைக்கும் இல்லாமல்
காளானே சாமி அத்தனைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அவமானம் ஆகி போன பாவினா இத்தனைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இழிவாகல் பேச்சு கேட்டு அத்தனைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அவமானப்பட்டிருக்கிறேன் இத்தனைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இழிவு சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே பெண்ணா பிறக்கலாமா பூமியிலே வாழலாமா ஒரு மண்ணா பிறந்திருந்தா மண்ணெடுக்கும் வேளார் வந்து மண்ணாக எடுப்பார் என்னை மண்கலசம் செய்திடுவார்கள் கோவிலிலே கலசமாக வைத்து என்னை கையெடுத்து வணங்கி விடுவார்கள் சரி மண்ணா பிறக்கலையே ஒரு கல்லா பிறந்திருந்தா சிற்பி வந்து என்னை கல்லாக எடுத்து கற்சிலை அடித்து கடவுளா என்னை வணங்கி இருக்க மாட்டார்களா அத்தனைக்கும் எனக்கு இல்லாம போச்சே சரி ஒரு நான் மரமா பிறந்திருந்தா மரம் வெட்டும் ஆசான் வந்து என்னை மரமாக வெட்டுவார் கோயிலுக்கு கதவாகவும் கொடி மரமாகவும் வைத்திடுவார் அரச மன்னனுக்கு அரசவையிலே ஒரு ஆசனமாக அமர்ந்திருக்கலாம் அத்தனை பெருமைக்கும் இல்லாம இப்படிக்கு ஒரு பெண்ணா பிறந்து இந்த பூலோகத்திலே பாடுபட்டு இருக்கிறேனே அப்படி என்று அன்னையாகப்பட்ட அந்த சீதாதேவி முத்து முத்தா கண்ணீர் முத்து முத்தா கண்ணீரை அவ முகங்கள் எல்லாம் வடிப்பா அவளும் ஆறாக கண்ணீரை அவ அங்கும் எல்லாம் வடிப்பா பவளம் போல கண்ணீரை பவளம் போல கண்ணீரை தான் சீதை பக்கம் எல்லாம் வடிப்பா வான்மீகர் வனத்துக்குள்ள வச்சாலும் அன்னைக்கே நாடு நகரம் எல்லாம் அந்த வான்மீகர் வனமே எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கு. ஒரு மழை பெஞ்சு செழிச்சா எப்படி இருக்கும் அதை போலவே வான்மீகர் வனத்துக்குள்ள காய்க்காத மரம் எல்லாம் காய்ச்சி குலுங்குது, பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது, பட்ட மரங்கள் எல்லாம் பால் மரமாகி நிற்குது. அப்பந்தான் இதை அறிந்தார் வான்மீக ரிஷி. அந்த வான்மீகர் வன
மனத்துக்குள்ளே என்ன மூவாசை வெறுத்து முனிவராக முக்காலமும் உணரக்கூடியவர் அவர்தான் வான்மீக ரிஷி. ஆமையா அந்த வான்மீக ரிஷியாகப்பட்டவர் முக்காலம் உணரக்கூடியவர்னா ஆமா நடந்ததும் தெரியும், தெரியும், நடந்து கொண்டு இருப்பதும் தெரியும், தெரியும், இனி என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரியும். ஆமையா அவர்தான் முக்காலமும் உணரக்கூடியவர் வான்மீக ரிஷியாகப்பட்டவர். ஆமா அப்போ இந்த வான்மீக ரிஷியாகப்பட்டவர் இப்படி